ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்காலாம் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வீடியோ எப்பயாவது யார் கண்ணிலையாவது போய் பாடுது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்து உடனே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. என்னென்னா வந்து உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் சொல்லுங்கள், எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன், ரீசெல்லராக வரீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் சொல்லுங்கள், நான் எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து 10 பீஸ் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேயோ ஒரு மெசேஜில் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு அது புரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இங்கே நியூவாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு ஹேண்ட்மேடு அண்ட் நேச்சுரலாக ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து என்னோடய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில், ஆர் வந்து வாட்ஸ்அப் அபவுட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கேட்லாக் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணி அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டேஸில் உங்களுக்கு வந்து ஓகே. நான் வந்து இதுலேயே பேசி வீடியோ லென்த் ஆகாமல் இப்போவே 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு 20 to 30 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ப்ராடக்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒன்றா குயிக்காக வந்து சொல்லிடுறேன். இது பார்ட் 1 வீடியோவாக இருக்கும். பார்ட் 2 மீதி இருக்கிற ப்ராடக்ட் வந்து நான் சொல்லுவேன், சரிங்களா? ஓகே, குயிக்காக சொல்லிடலாம். லிப் கேரில் இருந்து போகலாம். லிப் கேரில் வந்துட்டு நம்மக்கிட்ட லிப் பாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 டைப், ஒன்று வந்து சாஃப்ட் லிப் பாம், ஒன்று வந்து ஹார்ட் லிப் பாம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லிப் பாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து சாஃப்டாக இருக்கும், இது வந்து ஹார்டாக இருக்கும். ஆனால் இன்க்ரீடியன்ட் வந்து சேம் இன்க்ரீடியன்ட் தான். ரெண்டுலேயுமே வந்துட்டு கேரட், ரோஸ் பெட்டல், பீட்ரூட், ஆல்கனட் ரூட் அண்ட் ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது ஏன் அப்படின்னா வந்து வெயில் காலத்தில் வந்து மெல்ட் ஆகி ஆயிலி ஸ்மெல் வராமல் இருக்கும். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக சில பேர் இந்த ஹார்ட் லிப் பாம் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹார்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட். இது வந்து சம்மர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்ட் ஆகி லிக்யூட் ஆயிரும். பட் ரிசல்ட்டுன்றது ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரோஸ் பெட்டல் அண்ட் வந்து ரோஸ் லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம், கேரட் லிப் பாம், ஸ்ட்ராபெரி லிப் பாம், இந்த மாதிரி தனித்தனியாக கேட்குறீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே இந்த ஒரே ஒரு லிட்டில் பாம், ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வந்து லிப் பாம் வந்து 2 டைப்பு. ஸோ ஓகே, இது பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெல் வந்து நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் இப்போ கொஞ்சம் ஜெல்ஸை பற்றி நான் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின் க்ளோ ஜெல். இதில் வந்துட்டு பீட்ரூட் அண்ட் வந்து பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆலோவேரா இந்த ஜூஸஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஜூஸஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லாவே வந்துட்டு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நல்லா இந்த டார்க் ஸ்பாட் அண்ட் ஏஜ்னிங், ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜெல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் ஜெல். ஸோ சாஃப்ரான் ஜெல்லுமே நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ரான் ஜெல் அதாவது இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே பெனிஃபிட் தான். ஆனால் இது வந்து ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் சாஃப்ரான் ஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணி 3 டேஸ் அண்ட் 1 டேலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணி பெட்டர் ரிசல்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ட்டு வந்து சாஃப்ரான் இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கும் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜெல்ஸ் கம்பேர் பண்ணும்போது பெனிஃபிட் வந்து ஒரே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இது வந்து கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல்லு. ஸோ இது 3மே வந்து இது வந்து ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணும், பிரைட்டனிங் பண்ணும், க்ளோ ஷைனிங் இந்த மாதிரி பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இந்த கோட்ஸ் மில்க் ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 2-3 வீடியோஸில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஜெல் இப்படி எல்லா ஜெல்லுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ்
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து செல்லிங்க்கு கஸ்டமருக்கே வந்து கொண்டு வருவேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ வந்து இந்த 3ல் எது பெஸ்ட்டுன்னா கோட்ஸ் மில்க் தான் நான் சொல்லுவேன். இந்த 2ல் சாஃப்ரான். இது ஏன்னா ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்னொன்றுத்துக்கும் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ரிசல்ட் வர்றதுக்கும் அந்த டேஸ் வந்து இதுவாகும். சில பேர் வந்து ரேட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிவ்யூ அதாவது ரிசல்ட்டும் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல இது வாங்குவாங்க. சில பேர் ரேட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பெஸ்ட்டாகவே கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருமே அஃபோர்டபுள் ரேட்டில் வாங்குற மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சில பேர் வந்து இந்த கோட்ஸ் மில்க்கை பற்றி தெரிஞ்சவங்க, இல்லை சாஃப்ரானை பற்றி தெரிஞ்சவங்க, அதை லைக் பண்ணுறவங்க, சில பேருக்கு சில ஃப்ளேவர் பிடிக்கும், அந்த இன்க்ரீடியன்ட் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு கோட்ஸ் மில்க் தான் வேணும், சாஃப்ரான் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஜெல் வந்து சாஃப்ரான் ஜெல், அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்கின் க்ளோ ஜெல் அண்டு கோட்ஸ் மில்க் ஜெல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஸ்கின் ஜெல். இதில் வந்துட்டு நீம், துளசி, ரணகல்லி, ஆலோவேரா இது இன்ஃப்யூஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் குப்பைமேனி. ஸோ இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள் வந்து அதிகமாக வருது, வேர்க்குரு மாதிரி வரும் அண்ட் வந்து பெரிய பெரிய பொக்களம் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிம்பிள் அதிகமாக வருது, டார்க் ஸ்பாட்டுமே நிறைய இருக்குது அண்ட் பிக்மெண்டேஷன். குப்பைமேனிலாம் வந்துட்டு பிக்மெண்டேஷன் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க வந்துட்டு தாராளமாக இந்த கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல்லை வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். இது ஏதாவது க்ரீம் வந்து உங்களுக்கு போட்டால் எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணது இல்லை, ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நீங்கள் ஹேர் கேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணோன்னா ஹேர் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கை கால்களுக்குமே நீங்கள் இந்த ஃபேஸ் ஜெல்லை வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிம்பிளும் ரெடியூஸ் ஆகும், டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் ஆகும், ஆனால் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன்ல அவங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஸ்கின் ஜெல்லுலேயே சொல்லியிருந்தேன் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்லாம் க்யூர் ஆகும்ன்ட்டு. இது வந்து கொஞ்சம் டக்குன்னு ரிசல்ட் கொடுக்கும். இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்துருக்கோம், இதுலேயும் ஆலோவேரா இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். சில பேர் எனக்கு இந்த மாதிரி வேணாம் பியூர் ஆலோவேரா ஜெல் மட்டும் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக பியூர் ஆலோவேரா ஜெல். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது நம்மளோட ப்ராண்டில். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன், நேச்சுரலாக இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன், ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம எஸ்பிஎஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மூடியில் கொஞ்சமாக இருக்குது, உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும், இப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப வந்து வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இல்லாமல் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்சர்ப் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரோ ஏதாவது மாய்ஸ்சரைசர் ஜெல் யூஸ் பண்ணதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணல, இங்கே மட்டும். ஏன்னா இது ஒரு கண்டெய்னரில் இருந்து அந்த மூடியில் இருக்கிறது கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஜிங்க் ஆக்சைடு தான், அது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து செஸ்மி ஆயில், கோகோனட் ஆயில், ஷியா பட்டர், பீஸ்வேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி அண்ட் வந்து இது கூட நம்ம வந்து ஜிங்க் ஆக்சைடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜிங்க் ஆக்சைடுன்றது நம்ம சன்ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு லிஸ்ட் உண்டு. அந்த லிஸ்ட்டில் அதாவது கெமிக்கல் லிஸ்ட் உண்டு, அதுலேயே ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிங்க் ஆக்சைடு தான். ஸோ அந்த ஜிங்க் ஆக்சைடை எடுத்து நம்மளோட ஹேண்ட்மேட் முறையில் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து குட்டியாக இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் அது வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா இங்கே இருக்குது, பர்சனலி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான், இந்த ஆயிலை வச்சு தான் இந்த க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த ஆயிலும் தனியாக நம்ம ப்ராண்டில் சேல் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ க்ரீமும் வந்துட்டு இதுதான் பேஸ் ஆயிலாக வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ குங்குமாதி ஆயில், அப்புறம் வந்து நல்பமராதி தைலம் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை விட டாப் டக்கரில் இருக்கும் இந்த ஆயில். இது பர்சனலி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆயிலை ஏன்னா அந்த ஆயிலுக்குலாம் நம்ம லென்த்தியாக பேச வேண்டியது இருக்கும். எதுக்கெல்லாம் லென்த்தியாக பேசணுமோ அதை பார்ட் 2ல் சொல்லலாம் அப்படின்னுட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் ஆயில் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அப்ளை பண்ணி காமிக்கிறீங்க பாருங்கள். டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப லைட்டாக எடுத்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. இதில் வந்துட்டு ஆல் ஸ்கின் டைப் தான். ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம்னு ஏன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆயில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் வந்து ஸ்கின் க்ளோ கொடுக்குறது, பிரைட்னிங், ஒயிட்னிங் அண்டு ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங், ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட் அண்டு டார்க் சர்க்கிள், அப்புறம் வந்து அன்ஈவன் டோன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கின் கேர் ஆயில். ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதே பெனிஃபிட் தான் இதில் இருக்கும். இதை நம்ம மாய்ஸ்சரைசர் ஃபார்மில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆயில் வந்து நம்ம நைட்டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் சன்லைட்டை ஆயில் அப்ளை பண்ண முடியாது. பட் மாய்ஸ்சரைசர்ன்றது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெளியேனாலும் போய்க்கலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டே அண்ட் நைட் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஜெல் வந்து நம்மக்கிட்ட பை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜெல்ஸை எப்பயுமே வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு திக் பேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் தென் ரிசல்ட் இருக்கும். அண்ட் ஷாம்பூஸில் நான் இப்போ 2 டைப் ஆஃப் ஷாம்பு வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீம் ஷாம்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோனட் மில்க் ஷாம்பு. கோகோனட் மில்க் ஷாம்பு வந்துட்டு உங்களுக்கு ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால்ன்றது இருக்கவே இருக்காது. நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் ஷாம்பு இருக்குது. ஆல் இன் ஒன் ஷாம்பு, நீம் ஷாம்பு அண்ட் வந்து கோகோனட் மில்க் ஷாம்பு. ஸோ இந்த 3 ஷாம்பு யூஸ் பண்ணுறக்குள்ள உங்களுக்கு ஹேர் ஃபால்ன்றது இருக்காது. ஆனால் ஒன்றுத்துக்கும் தனித்தனி டிஃப்ரெண்ட். ஆல் இன் ஒன் ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணும், ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதான் ஆல் இன் ஒன் ஷாம்பு வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது 100 ml வந்து 100, 120 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அதை காட்டிலும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் டேண்ட்ரஃப் இருக்குது, ரொம்ப வந்துட்டு இச்சி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். இது வந்து சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈவன் இந்த ஷாம்பு பேபிஸ் முதற்கொண்டு யூஸ் பண்ணலாம். கண்ணு கூட அதர் மார்க்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண் எரியும்ல, அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷாம்புஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ணு கூட அவ்வளோவும் எரியாது. ரொம்ப நேச்சுரலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பாடி லோஷன். நான் எதுக்குமே லேபிள்லாம் போட்டிருக்க மாட்டேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு. இது வந்து ஹென்னா பாடி லோஷன். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டர்ன்லேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுனாலும் நல்லா வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹென்னா பாடி லோஷன் ஸோ இது வந்து முக்கியமாக மென், விமன் யார் வேணாலுமே நம்மளோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹென்னா பாடி லோஷன் வந்து பர்சனலி நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சது, அதனால தாராளமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ml இருந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் பவுடர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பவுடர் மீன்ஸ் ஃபேஸ் பவுடரில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் டை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நலங்கு மாவு. ஸோ நலங்கு மாவை பற்றி நிறைய நான் வீடியோஸில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி கொஞ்சமாக இந்த நலங்கு மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேபிஸ்க்கு, நியூ பார்ன் பேபிஸ்க்கு குளிக்க வைக்கிறதுக்கு தாராளமாக இந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணலாம். பெரியவங்க போத் மென் அண்ட் விமனுமே இந்த நலங்கு மாவு வந்து யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டண்ட்டாகவே 1 டைம் யூஸ் பண்ணாலே நல்லாவே வந்துட்டு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இதுவும்
நம்மளோட ஸ்கின் கேர் ஆயிலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரொம்ப அதாவது யூஸ் பண்ணி 1 டே 2 டே வந்து டக்குன்னு ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ஆயில் அண்ட் வந்து நலங்கு மாவு. ஸோ அதனால தான் இந்த ரெண்டும் எவ்வளோ ரேட் இருந்தாலும் எல்லாருமே பை பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து ஹெர்பல் நேச்சுரல் ஹேர் டை இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க ஆர் இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதாவது ஹேர் டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹேர் டை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பிலை அண்ட் வந்து ஆலோவேரா இது ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி உங்கள் தலையில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க்கை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹேர் டையை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அயன் பவுலில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு பிளாக் கலர் வரும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 to 4 டைம் யூஸ் பண்ணலாம். லாங் ஹேராக இருந்துச்சுன்னா 3 டைம் 2 டைம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது 100 கிராம்லேருந்து அவைலபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டார்க் பிளாக் அந்த மாதிரி கலர்லலாம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு மைல்டான ஆரஞ்ச் ஆர் ப்ரௌன் உங்களோட ஸ்கேல்ப் ஹேரை பொறுத்து தான் வந்து இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு டார்க் ப்ரௌன் கொடுக்கும். இது ஹெர்பல் ஹேர் டை பொறுத்த வரைக்கும் கருப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு டார்க் ப்ரௌன் வந்து கொடுக்கும். இது யூஸ் பண்ணுங்களையும் நீங்கள் வந்து ஒரு ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய சோப்ஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி டக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சோப்பு. ஸோ உருளைக்கிழங்கு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பப்பாயா சோப் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த நம்மளோட சோப்பை பற்றி சொல்லிடுறேன். நம்மளோட சோப் வந்து கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மெத்தட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரும் கொடுக்கும் அண்ட் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பிம்பிள் அதிகமாக இருக்குன்னு பை பண்ணுறீங்க, இல்லை வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கணும், பிரைட்னிங் கொடுக்கணும், ஒயிட்னிங் கொடுக்கணும், இந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சது 1 month ஆர் 2 weeksலேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இது வந்து பப்பாயா சோப்பு பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நல்லா ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பேபி சோப்பு வந்து 1 year பேபிஸ்லேருந்து தான் நம்ம வந்து சோப்பே யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நலங்கமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 year பேபிலேருந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க்கு, கோகோனட் மில்க்கு அண்ட் ஆல்மண்ட் மில்க்கு, பீட்ரூட் இதை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அண்ட் ஆயில்ஸ், ஆலிவ் ஆயில், பட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பேபிஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பனானா சோப். ஸோ பனானா சோப்பை பற்றின நிறைய டீட்டெயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தனி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலாஜின் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங், அந்த ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா முல்தானி மட்டி சோப்பு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், முல்தானி மட்டி அப்படின்றது ஒரு கிளே. ஸோ இது கூட வந்துட்டு ரோஸ் பெட்டல் பவுடர், முல்தானி மட்டி இந்த ரெண்டையும் வச்சு இந்த சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்டை மினிமைஸ் பண்ணும், நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இது ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்துட்டு சார்கோல் சோப்பு. ஸோ இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஓப்பன் போர் அதிகமாக இருக்குது, பிம்பிள் அதிகமாக வருது, டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குன்னா இந்த சார்கோல் சோப் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தான் உங்களுக்கு பெட்டர் தென் ரிசல்ட் இருக்குது. இதில் வந்து மைல்டான அந்த ஸ்க்ரப்பிங் கண்டென்ட்டும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணி அண்ட் ஓப்பன் போர்ஸையும் மினிமைஸ் பண்ணும் அண்ட் வந்து பிம்பிள், டார்க் ஸ்பாட்டை வந்து கிளியர் பண்ணும். முக்கியமாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் போர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் போர் அதிகமாக இருக்கும்போது அந்த போர்ஸில் வந்துட்டு டஸ்ட்டு, பொல்யூஷன் இதெல்லாம் ஈஸியாக போய் உட்காந்துக்கும். அண்ட் அப்படி உட்கார அந்த போர்ஸ் வந்து இன்னும் லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லார்ஜ் ஆகிற அந்த ஓப்பன் போர் வழியாக எக்ஸ்ட்ரீம் ஆயில் உள்ளே இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து அந்த ஓப்பன் போர் வழியாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வெளியே வரும்போது நம்ம ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலாக இருக்கும். ஸோ ஃபேஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் ஆயிலாக இருக்கும்போது நம்மளுக்கு டஸ்ட்டு,
பொல்யூஷன் இல்லைனா வந்து கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணுயிரிகள்லாம் நம்ம ஃபேஸில் வந்து டக்குன்னு உட்காந்துக்கும். ஸோ உட்காந்துக்கும் போது அந்த ஈரத்தன்மையிலே வளவளப்பு தன்மை அப்படியே ஃபேஸ்லேயே அந்த டஸ்ட்டோடு அப்படியே இருந்துக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபேஸுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இதுவாகி பிம்பிள் அதிகமாக வருது. பிம்பிள் வந்தாலும் அது போகாமல் டார்க் ஸ்பாட்டாக ஆகி பெர்மனண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சார்கோல் சோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து கிரேப் அண்ட் மில்க் சோப்பு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் பாம்ஸ் வந்து இதில் ஒரு 5 இது வந்து இன்ஃப்யூஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த பக்கம் ஒரு 2. ஸோ இந்த கிரேப்ஸ் மில்க்ஸோட சோப்பு என்னென்னு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஒயின் சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதோட பெனிஃபிட் வந்து அப்படியே உங்களுக்கு இதில் இருக்கும். அதாவது ஸ்கின் பிரைட்னிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு அண்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹனி காஃபி சோப்பு. இது வந்து மைல்டான ஒரு ஸ்க்ரப்பிங் கண்டென்ட் இருக்கும். இது அன்ஈவன் டோனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹனி அண்டு காஃபி பவுடர் இது ரெண்டுமே வந்துட்டு ஹனின்றது நல்லா அன்ஈவனாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு கலர் இந்த பக்கம் ஒரு கலர் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சோப் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப் இது வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டன் பண்ணும். ஆனால் கோட்ஸ் மில்க் சோப் இருக்குது. ஸோ கோட்ஸ் மில்க்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணும். பட் இதில் சாஃப்ரானும் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு க்ளோ கொடுக்கும், ஒயிட்டனிங் கொடுக்குறதுக்கும் இது சோப் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு சாம்பிள் பீசஸ் ஆஃப் சோப்ஸ் தான். இவ்வளோ டைப்பு சோப்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டைப் இருக்குது. இது வந்து நான் பார்ட் 2ல் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் என்ன சோப்ஸ்லாம் இருக்குது, மீதி என்ன சோப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த பக்கம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சோப் பற்றியும் அண்ட் ஒரு 20 ப்ராடக்ட்டை பற்றியும் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின நிறைய ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் லாங் வீடியோவாக எடுத்து அதை நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் என்னோடய சேனலில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பனானா சோப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பனானா சோப் டீட்டெயில் அப்படின்னு என்னோடய சேனலில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் நிறைய லாங்காக அதோட பெனிஃபிட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை தவிர இன்னும் நிறைய ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வந்து பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவில் அதர் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அண்ட் வந்து உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் வந்து சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப், ரெசின் ஆர்ட் ஒர்க் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்துட்டு அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.